ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல உதிரியாக கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான். ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. குக்கரில் பிரியாணி செய்யல நம்ம வைக்கிற தண்ணியும் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். 1/2 கிலோ லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அதே ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் இருக்கும். குக்கரில் முதல்ல 50 ml எண்ணெய், 50 ml நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பே லீவ்ஸ், 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். பட்டை பார்த்திங்கன்னா சுருள் பட்டை அல்லது லேஸ் பட்டை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணும். அதுதான் வாசம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு விரல் நீளத்துக்கு இருக்குது. அதில் 2 துண்டு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்சாக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாய், நீல மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கீறி விட்டு எப்போவுமே சேர்த்துடலாம். வெங்காயத்தோடு சேர்த்தே வதக்கிக்கணும். குக்கரில் வெங்காயம் வதக்கையில் நம்ம ஓரங்களில் எடுத்து விட்டு வதக்கணும். இல்லை ஓரத்தில் மட்டும் சட்டுன்னு கலர் மாறிடும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டாலுமே பிரியாணி உங்களுக்கு கருத்து போயிடும். கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். வழக்கமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு மட்டும் இஞ்சி எப்போதுமே கூட வச்சு அரைச்சிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நெய்யில் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மற்ற பொருள் சேர்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி சொன்னேன் இல்லையா, 3 வெங்காயம், 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா. லெமன் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது, நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன். வெங்காயம் தான் பெரிய வெங்காயம், தக்காளி கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுறணும். இதுலேயே மல்லி புதினாவும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். பிரியாணி செய்யல ஒவ்வொரு ப்ராசஸுமே ரொம்ப முக்கியங்க. நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். மசாலா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு காரமான மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதுதான் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருப்பேன். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்துலேயுமே 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 100 ml கட்டியான தயிர். பிரியாணி அப்படிங்கிற தக்காளி, தயிர், எலுமிச்சம்பழம் 3மே சேர்க்கணும். 3மே புளிப்புள்ள தான். ஏன் 3மே சேர்க்கணுன்னா 3 சேரையில் தான் அந்த பக்காவான டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுறணும். தயிர் சேர்த்து லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கையில் தான் நம்ம மட்டன் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நிதானமாக தான் இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பீஸாக இருக்குது. கொஞ்சம் எலும்பு கொழுப்பு இருக்கிற மாதிரி மட்டனாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் நம்ம ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாலேயும் உப்பு சேர்ப்போம். மொத்தமாக நீங்கள் உப்பு முதலே சேர்த்துட்டிங்கன்னா மட்டன் கொஞ்சம் உப்பு நிறைய பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்படி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். மட்டனை நல்லா அந்த மசாலாவில் பரட்டி விட்டுறலாம். அரிசி அளந்த கப்லேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நிறைய பேர் 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம், பின்னால் அரிசி சேர்க்கல 1 கப் தண்ணி குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. மட்டனில் இருந்தும் தண்ணி வரும், நம்ம தயிரும் விட்டுருக்கோம். அதனால் இப்போ இந்த 1 கப்பை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இதை உங்களுக்கு மட்டன் குக் ஆனாக்கில் நான் தண்ணி அளவு காட்டித்தரேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போடுங்க. விசில் வைப்பீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 தடவை லைட்டாக கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும். கரெக்டாக 1/2 மணி நேரம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. நான் எடுத்திருந்த அரிசி இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு இருந்தது. மட்டன் 15 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். நல்ல கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டான மட்டனாக இருந்தது, வேகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க.
மட்டன் உடையாமல் பதமாக வெந்துட்டுருக்கு. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கும் குக்கரில் செய்கிறதுக்கும் அளவு வேறு வேறு. ப்ரெஷர் குக்கர் பிரியாணிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கணக்கு. நான் எடுத்திருந்த அரிசி 2 கப் அளவுக்கு இருந்தது. ஆல்ரெடி 1 கப் தண்ணி விட்டுருக்கோம். மட்டன், தக்காளி, தயிர் எல்லாம் சேர்த்து 1 கப் தண்ணி வந்திருக்கு. இந்த கிரேவியில் 2 கப் தண்ணி இருக்குது. இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்து பார்க்கையில் உங்களுக்கு அந்த தண்ணி அளவு தெரியலைன்னா நீங்கள் அளந்து பார்த்து கூட எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் இந்த ஸ்டேஜில் பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு இந்த உப்பு பத்தாது. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வாசம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா பிரியாணி மசாலா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, ஏன்னா மட்டன் வெந்துட்டு பார்த்தீங்களா உடஞ்சி போயிடும். லேசாக கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கணும். சில சமயம் மட்டன் வேகிறதுக்கு நேரம் ஆகுது, அரிசி அரை மணி நேரம் ஊறிட்டுனா தண்ணியை வடித்து வச்சுடுங்க. நீங்கள் தண்ணியோடு வைக்க வைக்க ஊறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிடுங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, ஆனால் அடிப்பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த பிரியாணிக்கு மேலே மல்லி இலையெல்லாம் தூவ வேண்டியது இல்லைங்க. எல்லாமே தேவையான அளவு சேர்த்துட்டோம். ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா அந்த இடத்துல அடி பிடிக்கக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லது பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் ப்ரெஷர் குக்கரில், அப்போ கூட சேர்த்துக்கலாம். ஓரங்களில் கொதி வந்த உடனேயே நம்ம மூடி போட்டுடலாம். இதை மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வர்ற வரைக்கும் வைங்க. 1 விசில் வந்தாக்கில் தீயை குறைச்சி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சி வச்சுடுங்க. இதை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி செட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிரியாணி எடுத்த உடனே டக்குன்னு போட்டு நல்லா கிளறிடக்கூடாது. ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் அந்த தம்மில் அப்படியே இருந்திருக்கும் பாருங்கள், அரிசி உடஞ்சி போயிடும். ஓரங்களில் எடுத்து விடுங்க. கொஞ்சம் கூட உடையாமல் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக வரும். எதுக்காக நான் லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி அப்படின்னு சொன்னேன்னா, லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நீங்கள் லூஸ் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரைஸ் பக்கத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துட்டுருக்குன்ட்டு. கறி எல்லாமே உடையாமல் பக்காவாக இருக்கும். ருசி நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணால் எந்த டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் இதே அளவுகளோட மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.